மீனாட்சி நகரில் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் ஜூன் மாதம் பெய்த தூறல் மழைக்கு பேருந்து நிலையத்தின் உள்ளே கட்டிடத்தில் நீர் படுகிறது. இன்னும் பலத்த மழை பெய்தால் பேருந்து நிலைய கட்டிடங்கள் தாங்குமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதை புதிதாக பொறுப்பேற்ற முதலமைச்சர் ஆய்வு செய்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பாரா என அனைவருடைய கேள்வியாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்னும் பேருந்து நிலையத்தின் உள்ளே சரிவர எந்த வேலையும் நடைபெறவில்லை. அதை உடனடியாக முழுமையாக முடித்து சீர்மிகு பேருந்து நிலையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் நெய்க்குப்பி ஊராட்சியில் 2000 குடியிருப்புகளும் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு அனாதீனம் வகைப்பாட்டில் உள்ள நிலங்களை பொதுமக்கள் வீடு கட்டுவதற்காக வாங்கியுள்ளனர். அதேபோன்று மேய்க்கால் நிலங்களிலும் வீடு இல்லாதோர் வீடு கட்டியுள்ளனர். இதனிடையே புதிதாக பொறுப்பேற்ற அரசு தங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில் கடந்த வாரம் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினரிடம் மின் இணைப்பு கோரியும் வீட்டுமனை பட்டா கோரியும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் நெய்க்குப்பி கிராம மக்கள் ஆகியோர் மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற ஜமா பந்தியில் மின் இணைப்பு கோரி மனுக்களை வழங்கினர். இதனிடையே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வீரப்பன் அறிவுறுத்தலின் பேரில் வருவாய் கோட்டாட்சியர் பாலாஜி, திருக்கழுக்குன்றம் தாசில்தார் தேவேந்திரன், துணை வட்டாட்சியர் சந்திரசேகர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அனாதீனம் வகைப்பாட்டில் உள்ள இடத்தில் பொதுமக்கள் வீடு கட்டி குடியிருக்கிறார்களா என்பதை ஒவ்வொரு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். பல்வேறு வீடுகளில் பொதுமக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் மின் இணைப்பு இல்லாமல் அவதிப்படுவதாக அதிகாரிகளிடம் பெண்கள் வேதனை தெரிவித்தனர். அதேபோன்று நெய்க்குப்பி அம்பேத்கர் நகர் பகுதியில் மேய்க்கால் அரசு நிலங்களில் குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது காங்கிரஸ் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட திருக்கழுக்குன்றம் கிழக்கு வட்டார தலைவர் ஏழுமலை, ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன், வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர், கிராம பொதுமக்கள் என பலர் உடனிருந்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த மண்டிவாக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் 2026 ஆண்டிற்கான முதல் செங்கல்பட்டு சர்வதேச ஃபிடே தரவரிசைக்கான சதுரங்க போட்டி பெரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியின் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக பெரி கல்லூரியின் துணை முதல்வர் கோகுல்நாத், ஆதி பொறியியல் கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் இயக்குநருமான கோபி கிருஷ்ணமூர்த்தி, சென்னை CM பைக்ஸ் நிர்வாக இயக்குநர் லயன் சந்திரமோகன், செங்கல்பட்டு சதுரங்க கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, சதுரங்க கழக தலைவர் ஜானகிராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு விருதுகளும் ரொக்க பணமும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். போட்டியில் முதல் பரிசாக சென்னையை சேர்ந்த ஆயுஷ் ரவிக்குமார், 2வது பரிசு மதுரையை சேர்ந்த கதிர்காமன், 3வது பரிசு செங்கல்பட்டை சேர்ந்த டனிஷ் ஆகியோர் பெற்றனர். முன்னதாக நடைபெற்ற சர்வதேச சதுரங்க போட்டியில் மாவட்ட, மாநில மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் செஸ் அசோசியேஷன் சார்பாக இன்றைக்கி 2026 சதுரங்க விளையாட்டுப் போட்டிகள் இங்கே நடத்தி இன்று செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் சார்பாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு செஸ் அசோசியேஷன் ஃபிடரேட்டட் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணி இருக்கிறது இதுதான். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே உள்ள வானதிரையான்பட்டினம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு சில நாட்களுக்கு முன்பு கோலாகலமாக கொடியேற்றம் தொடங்கப்பட்டது. தொடர்ந்து தினமும் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. மேலும் தினந்தோறும் இரவு புகழ்பெற்ற பூசாரிகளை கொண்டு மகாபாரத கதை பாடப்பட்டது. தர்மர் பிறப்பு, அர்ஜுனன் பிறப்பு, திரௌபதி அம்மன் பிறப்பு, அர்ஜுனன் வில் விளைத்தல், மாடு விரட்டுதல், திரௌபதி திருமணம், பூச்செறிதல், அரவான் களபலி உள்ளிட்ட நிகழ்வுகள் மற்றும் 18 நாட்கள் நடைபெற்ற மகாபாரத போரின் நிகழ்வுகள் ஒவ்வொரு மண்டகப்படியாக நடத்தப்பட்டன. திருவிழாவின் துவக்கத்தில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் விழாவின் இறுதி நாளன்று ஏரிக்கரையிலிருந்து பூங்கரகம் ஏந்தி பம்பை மேளம், நாதஸ்வரம் உள்ளிட்ட மங்கள இசையுடன் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து அம்மனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பெரியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் மட்டுமின்றி சிலர் தங்களது குழந்தைகளை தோளில் சுமந்தபடியே தீ மிதித்து பக்தி பரவசத்தை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் சாட்டையடி வாங்கி தங்களது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். இந்த திருவிழாவில் வானதிரையான்பட்டினம், சிலால், பிளிச்சிக்குழி, நாயகனை பிரியாள், உடையார்பாளையம் போன்ற சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளாசியை பெற்று சென்றனர். திண்டிவனம் செஞ்சி ரோடு பேருந்து நிறுத்தத்தில் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை காவலர்கள். தென்காசியை சேர்ந்த 20 வயது இளம்பெண்ணின் மார்பகத்தில் இருந்த பைக்ரோ அடினோமா எனும் கட்டியை மதுரை தனியார் சிறப்பு மருத்துவமனை மருத்துவர்கள் வேக்யூம் அசிஸ்டட் பிரஸ்ட் பயாப்சி எனும் அதிநவீன மற்றும் குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தும் சிகிச்சை முறை மூலம் வெற்றிகரமாக நீக்கி சாதனை படைத்துள்ளனர். திறந்த நிலை அறுவை சிகிச்சைக்கு மாற்றாக தழும்புகள் இல்லாத இந்த சிகிச்சை முறை தென் தமிழகத்தில் முதன்முறையாக இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 4 மாதங்களாக இடது மார்பகத்தில் லேசான வலி மற்றும் வீக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனையில் தீங்கற்ற கட்டியான பைக்ரோ அடினோமா பாதிப்புடன் இருப்பது கண்டறியப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக மதுரை அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான அறுவை சிகிச்சையை தவிர்த்து சிறந்த அழகியல் பலனை நோயாளிக்கு வழங்க இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி எனப்படும் கதிரியக்க சிகிச்சை மூலம் சிகிச்சை மேற்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டது. இந்த சிகிச்சையில் அல்ட்ராசவுண்ட் வழிகாட்டுதலுடன் ஒரு சிறிய துளை வழியாக 4x3 சென்டிமீட்டர் அளவுள்ள கட்டி 9G VA BB ஊசியை பயன்படுத்தி எந்தவித தையலும் இன்றி வெற்றிகரமாக நீக்கப்பட்டது.
எந்தவித சிக்கலுமின்றி சிகிச்சை முடிந்த நிலையில் அந்த பெண் அன்றே வீடு திரும்பினார். அதனைத் தொடர்ந்து பேசிய மதுரை மண்டலத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் நிகில் திவாரி கூறுகையில், நோயாளிகளுக்கு சிரமத்தை குறைத்து மருத்துவமனையில் தங்கும் காலத்தை குறைத்து சிகிச்சை முடிவுகளை மேம்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்களை மதுரை அப்பல்லோ தொடர்ந்து அறிமுகப்படுத்தி வருகிறது. BABB போன்ற சிகிச்சை முறைகள் உலகத்தரம் வாய்ந்த மற்றும் குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தும் சிகிச்சைகளை வழங்குவதில் எங்கள் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகின்றன என தெரிவித்தார். மருத்துவ தலைவர் டாக்டர் சோபனா குறிப்பிடுகையில், மேம்பட்ட இமேஜ் கைடட் சிகிச்சை முறைகள் பாரம்பரிய அறுவை சிகிச்சையின் தேவையை வெகுவாக குறைப்பதோடு துல்லியமான, பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள சிகிச்சைகளை வழங்க எங்களுக்கு உதவுகின்றன. இது நோயாளிகளின் உடல் நலம் விரைவாக குணமடைவதை உறுதி செய்கிறது என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மதுரை மண்டலத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் நிகில் திவாரி மற்றும் மருத்துவ தலைவர் சோபனா மற்றும் கதிரியக்க நிபுணர் டாக்டர் சந்தோஷ் பாபு மற்றும் நாளுமில்லா சுரப்பியல் நிபுணர் டாக்டர் மணிகண்டன், புற்றுநோயியல் நிபுணர் டாக்டர் தீனதயாளன் மற்றும் பெண்கள் நல மருத்துவர் டாக்டர் ராகவி நடராஜன் மற்றும் மயக்க மருந்து நிபுணர் டாக்டர் அப்துல் காதர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். In Apollo Hospital, Madurai, wherein a young female comes and she gets operated, she gets treated for fibroadenoma without any surgery. Only a little intervention and the patient gets cured completely, and the cost of the முன்னிறுத்தி தான் இந்த மாதிரி புது புது வகையான டெக்னிக்ஸை வந்து நம்ம டாக்டர்ஸ் மூலமா நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்குறோம். இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து இதை ஒரு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு உளுந்தூர்பேட்டையை நோக்கி ராஜன் என்கிற தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது விருத்தாச்சலம் அடுத்த வயலூர் ரயில்வே மேம்பாலத்தை ஏறி இறங்கிய போது பேருந்தில் பிரேக் முற்றிலுமாக பழுதானது. இதனால் பேருந்து பிரேக் பிடிக்காமல் தாறுமாறாக சாலையில் ஓடிய நிலையில் வயலூர் நகராட்சி பள்ளியின் பாதுகாப்பிற்காக சாலையில் வைக்கப்பட்ட இரும்பு வேலியை தூக்கி வீசிவிட்டு சென்றது. அப்போது அங்கிருந்த ராஜி என்கிற இளைஞர் இதனை பார்த்துவிட்டு தனது இருசக்கர வாகனம் மூலம் தனியார் பேருந்தை துரத்தி சென்று மடக்கிய போது பிரேக் பிடிக்காததால் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த ராஜி படுகாயமடைந்த நிலையில் அவரை விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் ஓட்டுநர் ரஞ்சித் மற்றும் நடத்துனரை அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருத்தாச்சலம் வட்டார போக்குவரத்து வாகன ஆய்வாளர் தனியார் வாகனங்களை முறையாக FC வாங்கியுள்ளார்களா, தனியார் பேருந்துகள் முழுமையான வேக கட்டுப்பாடு மற்றும் வேக கட்டுப்பாடு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தண்டராம்பட்டு, தாணிப்பாடி, வானாபுரம் ஆகிய வருவாய் கிராமத்திற்குட்பட்ட கிராமங்களில் மாவட்ட ஆட்சியர் தலைவரின் கூடுதல் நேர்முக உதவியாளர் முகுந்தன் தலைமையில் நடைபெற்ற பொதுமக்கள் மனு வழங்கும் நிகழ்ச்சி தண்டராம்பட்டு கிராம வருவாய்க்குட்பட்ட ஊராட்சிகளில் பொதுமக்களின் நிலம், வீடு, மின்சார வசதி கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் தலைவரின் கூடுதல் நேர்முக உதவியாளர் முகுந்தன் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர், மணவாளன், கிராம வருவாய் அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர் சம்பத் மற்றும் அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆரிநத்தம், கூட்டடிக்குப்பம், வானாம்பட்டு, ஆண்டிக்குழி, திமிரெட்டிப்பாளையம், கள்ளமேடு உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து அளித்த மனுவில் மட்டிகை பேருந்து நிறுத்தம் பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் பெண்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் முக்கிய இடமாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்வோர், பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படுவதுடன்
சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உருவாகும் அபாயமும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் சமூக அமைதி குலையக்கூடும் எனவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களின் நலன், மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகளை கருத்தில் கொண்டு மட்டிகை பேருந்து நிறுத்தம் அருகே டாஸ்மாக் கடை அமைக்கும் நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் முன்னிலையில் வருவாய் கோட்டாட்சியரிடம் பொதுமக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.